ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒன்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 17ஆம் தேதி 17/9/2024 அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் போகிறார். சௌரமான மாதம், அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் பிறக்கிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 19/9/2024 அன்னைக்கு புதன் கன்னி ராசிக்கும், அதாவது மூல திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறார் புதன். சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீட்டை ஆட்சிக்கு போகிறார், அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தாலேயானால் கிரக பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது. ஆரம்பத்திலேயே புரட்டாசி 18ஆம் தேதி அன்றைக்கே மகாலயபட்சம் ஆரம்பம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது. தந்தை இல்லாதவர்கள், அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம் சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மகாபரணி இந்த வாரத்தில் 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி. அதாவது பித்ருக்களினுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் இந்த நாளில் மகாபரணி அன்னைக்கு இது கொடுத்துடலாம், அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது, ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா 5/9ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அது தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ, அதாவது அதை தவிர துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ, துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும். அதை தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவரை அவர்கள் செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 22ஆம் தேதி அன்றைக்கி 22/9/2024 அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி, கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி, அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்திக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது விசேஷம். அது தவிர எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக இந்த வாரத்தில் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்கிறதும் பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது. இல்லைன்னா தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம்.
அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஏனால் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து, அதாவது சந்தின்றது வந்து நட்சத்திர பாத சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள், எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுது, இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 16/9/2024 22/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வம்பு, வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பான பிரச்சனைகள் வரும். தேவையற்ற மனக்கசப்புகள் வரும். பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு சப்தமத்தில் குரு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது கண்டிப்பாக நல்லபடியாக ஏற்றத்தோடு முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது. உடல் சுகத்திற்கு கஷ்டம் இருக்கும். அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கு சற்று இடர்பாடுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. என்னென்னா 16/9/2024 22/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியனும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 19ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர குருவின் பார்வையில் இருக்கார். உங்களுடைய தனஸ்தான அதிபதி, தனக்காரகனானவர் சப்தமத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் எல்லா இடத்துலேருந்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இவ்வளோ நாள் நீச்சத்தில் இருந்தார். அதனால் கணவன் மனைவிக்குள்ள சற்று இடர்பாடுகள், பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருப்பது மிகவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜாதகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். புதிய வென்யூஸ் கிடைக்கும். ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடத்துல 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:45 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று ஆட்சி பெற்று போனதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் அமையக்கூடும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகும்போது ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். அது வந்து 18ஆம் தேதி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி ஒரு 9:10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 9ஆம் அதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த வாரத்தில் வரும். எப்போது இந்த 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் போகிறார் சந்திர பகவான். அதாவது 6ஆம் இடத்துக்கு போகிறார் சந்திர பகவான். 6ஆம் இடத்துல மறைந்த இடத்துல 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக வேலையில் அதாவது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டியும், வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல போகும்போது குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லுவாள். இது ஒரு பெரிய யோகம். 9ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறதும் குருவும் சேர்ந்து இருக்கிறதும் 12ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இவ்வளவு நாளாக எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திடீர் திருப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த திருப்பங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த மிலிட்ரி, அதை தவிர வந்து ரத்த சம்பந்தமான விஷயங்கள் இது பண்ணுறவா, அதாவது இந்த பிளட் பேங்க்கு, இது பண்ணுறவங்க, டெஸ்டிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். மருத்துவர்கள், அதை தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்.